திருப்புவனம் காவல் மரணம் குறித்த விசாரணையின் போது போலீசாருக்கு தீவிர அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதில் போலீசார் ஹராஸ்மெண்டில் ஈடுபடக்கூடாது என்றும் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். வாகன தணிக்கை என்ற பெயரில் குடும்பமாக செல்பவர்களை ஹராஸ்மெண்டில் ஈடுபடுத்தக்கூடாது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இதனை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம். சிவகங்கையில கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையினரால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு உயிரிழந்தால் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில இந்த லாக்அப் மரணத்தை தொடர்ந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளுடன் தமிழகம் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இன்று நடந்த இந்த கூட்டத்துல மண்டல ஐஜிகள், எஸ்பிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்று பல்வேறு உத்தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை ஏடிஜிபி அவர்கள் வழங்கியிருக்கிறார். 35 அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் உத்தரவின் அடிப்படையிலும் டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரிலும் ஏடிஜிபி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா காவல்துறையினர் சோசியல் மீடியாவில் தற்போது ஒரு தவறான செய்தி பதிவிட்டுள்ளது எனில் அதுதான் அதிகமாக பொதுமக்கள் மத்தியில் பரவுவதாகும். அதுபோல் ஏதும் பதிவிடப்பட்டிருந்தால் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் உண்மைத்தன்மை குறித்து மீடியாவில் பேட்டியாக கொடுக்கலாம் எனவும், மேலும் ஸ்டேட் ஃபேக்ட் டீமுக்கு அனுப்பி அதில் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் எனவும், அது பொய் செய்தியாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர் மீது லீகல் ஒப்பீனியன் பெற்று வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல் நிலையத்திற்கு யாரும் புகார் அளிக்க வந்தால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை அல்லது சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டும் என்றும், எவ்வித தாமதமும் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல் நிலையத்துக்கு இதற்காகவே ரிசப்ஷனிஸ்ட் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், இது எந்த ஒரு தங்கும் தடையும் இருக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தவர்களிடம் பேப்பர் இல்லை, பேப்பர் வாங்கிட்டு வா என்றோ, அதிகாரி இல்லை என்றோ சொல்லி அலக்களிக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது பாதுகாப்பு அலுவலர் என்றால் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் மொத்தமாக இருக்கக்கூடாது எனவும், தேவையில்லாமல் அதிகமான காவலர்கள் ஒரே இடத்தில் நியமிக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாதுகாப்பு பணிகள் குறித்து ப்ராப்பர் அசைன்மெண்ட் வேண்டும் என்றும், அதை பொறுத்துதான் பாதுகாப்பு பணிக்கு காவலரை நியமிக்க வேண்டும் என்றும், எவ்வளவு பந்தோபஸ்து இருந்தாலும் ஸ்டேஷன்ல மினிமம் ஸ்ட்ரென்த், அதாவது குறைந்தபட்ச காவலர் இருக்க வேண்டும் என்றும், லைட் ஸ்டேஷன் என்றால் 5 காவலர்களும், மீடியம் ஸ்டேஷன் என்றால் 10 காவலரும் குறையாமலும், ஹெவி ஸ்டேஷன் என்றால் 15 காவலர்கள் குறையாமல் இருக்க வேண்டும் என்றும், ஸ்டேஷன் எப்போதுமே எம்டியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சோசியல் மீடியாவில் காவல்துறைக்கோ அரசுக்கு எதிராகவோ அரசின் திட்டங்களுக்கு எதிராகவோ தவறான பதிவுகளை யாரும் பதிவு செய்திருப்பின் அப்பதிவின் மீது சரியான சட்ட கருத்தை பெற்று சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், மேலும் தங்கள் காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் யாரேனும் அபாயகரமான ஆயுதங்கள் வைத்துக் கொண்டோ அல்லது பைஸ்டாண்ட் செய்தோ ரிலீஸ் போன்ற பதிவு செய்யக்கூடாது என்றும், அதற்கு அனுமதிக்கவும் கூடாது என்றும், அப்படி பதிவு செய்வதன் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல கோவில்கள்ல சாமி கும்பிடுவது, திருவிழா நடத்துவது போன்ற சாதிய ரீதியான பாகுபாடு மற்றும் மோதல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தகுந்த முன்னேற்பாடும் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. டிரைவ் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ், போதைப் பொருளுக்கு எதிரான தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும், மற்றும் சம்பந்தப்பட்ட எதிரிகளுக்கு தகுந்த கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய பாதுகாப்பு பணிகளில் பெண் காவலர்களை நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், முக்கிய பாதுகாப்பு பணிகளுக்கு முன்கூட்டிய தேவையானவற்றை தயார் செய்ய வேண்டும் என்றும், அதில் காவலர்கள், பெண் காவலர்கள், ஆயுதப்படை காவலர்கள், சிறப்பு காவல் படையினர் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. சாலை மறியலோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ போன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலருக்கு தகுந்த பயிற்சி கொடுக்க வேண்டும், தேவையில்லாமல் லட்சிய பயன்படுத்த தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் கைது செய்யும் போது பொதுமக்களுக்கு தெரியும் அளவுக்கு செய்யாமலும், அதன் மூலம் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அளவுக்கு உள்ளதாக இருக்கக்கூடாது என்றும், தகுந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை பிரபலப்படுத்தும் அளவிற்கு இருக்கக்கூடாது எனவும், அதன் மூலம் ஏதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் ஏடிஜிபி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முடிந்த அளவிற்கு பெண் காவலர்கள் தங்கள் வசிக்கும் சொந்த ஊரிலே பணிமாறுதல் வழங்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற பெண் காவலருக்கு அவர்கள் கேட்கும் இடத்திற்கே பணிமாறுதலை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தீவிரம் காட்ட வேண்டும் என்றும், அதிகப்படியான
தடுப்பு காவல் சட்டத்தை வைக்க முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணிபுரிவதற்கு தகுந்த துணை காவல் கண்காணிப்பு பட்டியலை தயார் செய்து உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், மேலும் சரியாக பணிபுரியாத துணை காவல் கண்காணிப்பாளரை பணிமாற்றம் செய்ய இருப்பின் அவர்கள் பட்டியலையும் தயார் செய்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வழக்குகளில் தண்டனை பெற்றுத் தருவதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக திருட்டு குற்றங்களில் கொள்ளை, சுட்டுக் கொள்ளை, ஆதாய கொலை போன்ற வழக்குகளில் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அத்தகைய குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையில காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை சுய ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும், உயர்நிலையில் உள்ள காவல் அதிகாரிகள் இதை பின்பற்றினால் மட்டுமே கீழ்நிலை அதிகாரிகள் மற்றும் காவலரை கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் எப்போதும் தன் கீழ்நிலையில் உள்ளவர்களிடம் டிஃபென்சிவ் மோடில் இருக்கக்கூடாது, அஃபென்சிவ் மோடில் தான் இருக்க வேண்டும் என்றும், பணிபுரியும் காவலர்கள் ஏதேனும் தவறு செய்யும் பட்சத்தில் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவலர்கள் மற்றும் காவல்துறை வாகனங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை கைதிகளை தேவையில்லாமல் துன்புறுத்தல் கூடாது. கிரைம் டீம் அண்ட் ஸ்பெஷல் டீமில் அனுபவம் உள்ள காவலர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். தேவையில்லாத துன்புறுத்தல்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத கஸ்டடி இருக்கக்கூடாது என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருட்டு வழக்குகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். முழுமையான ரிகவரி என்ற பெயரில் விசாரணை கைதிகளை துன்புறுத்தல் கூடாது என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சிவகங்கை விவகாரத்துக்கு பின்பாக ஒரு முக்கிய ஒரு அறிவுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அதே போல விசாரணை முறை தொடர்பாக சரியான பயிற்சியை முன் அனுபவம் உள்ள அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் போது கிரைம் டீம், ஸ்பெஷல் டீமில் பொறுப்பு அதிகாரி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காவலரும் விசாரணை செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே நபரை 3-4 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து விசாரிக்க கூடாது. விசாரணை என்ற பெயரில் தேவையில்லாத துன்புறுத்தல் கூடாது என்றும், கஸ்டடியில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கஸ்டடி டெத் அல்லது கஸ்டடி வயலன்ஸ் இருக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையங்களில் பாலியல் தொடர்பான துன்புறுத்தல் எதுவும் இருக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. வாகன தணிக்கையின் போது கவனமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாத செயல்களில் ஈடுபடக்கூடாது. குடும்பமாக செல்வரிடம் வாகனம் தடுக்கின்ற பெயரில் ஹராஸ்மெண்டில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு முக்கிய அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறார்கள். காவல் நிலையம் அல்லது பொது இடங்களில் யாரேனும் ஒருவர் அசம்பாவிதம் அல்லது தாக்குதல் நடைபெறும் போது அதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவலர்கள் சகிப்புத்தன்மை நடைபெற வேண்டும் உள்ளிட்ட 35 வகையான அறிவுறுத்தல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.